Hello everyone, welcome back to our channel Curly Hair Girl. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உகாதி ஸ்பெஷல் மேக்கப் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா பர்சன்ஸ்க்குமே ஹாப்பி உகாதி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய யுகாதி அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு எங்கேருந்து வாங்கியிருக்கேன் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்கிறேன். ஆஸ் வெல் அஸ் மேக்கப்பும் பண்ண போகிறோம். ஸோ என்னோட உகாதி அவுட்ஃபிட் வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோட உகாதி அவுட்ஃபிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வச்சு தான் வருது அண்ட் வெல்வெட் கிளாத்து. ஃபிட் வைஸுமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ண சைஸ் வந்து எஸ். ஸோ இந்த ட்ரெஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரெஸ்க்கான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப்புக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ரெடி ஆக போகிறேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சட்டிலாக ரெடி ஆகிறது தான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சட்டிலான மேக்கப்பாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து இப்போதைக்கு நான் வந்து லாக்டோ கேலமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், விச் இஸ் அ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷும். ஸோ ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அதை விட்டிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். ஒரு ஸ்டெப் இந்த சென்ஸ் லைக் நீங்கள் பண்ணுற எல்லா ஸ்டெப்புக்குமே வந்து பிட்வீன் கேப் வந்து ஒரு 1 minute ஆர் 2 minute வந்து கண்டிப்பாக கேப் விட்டால் இன்னுமே நம்மளோட மேக்கப் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபையிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெவர் 52லேருந்து என்னோட கன்சீலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள் மார்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கலரேஷன் இருக்குது. அதனால் நான் அதை மட்டும் லைட்டாக ஹைட் பண்ணுறதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மினிமலாக தான் என்னோடய மேக்கப் இருக்க போகுது. இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுவே எனக்கு போதும் அப்படின்னா நான் ஃபவுண்டேஷன் போகாமல் இப்படியே விட்டுடுவேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஃபவுண்டேஷன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்க அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராடக்டை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து சட்டிலாக தான் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னோட ஃபேஸ் வந்து இப்போவே எனக்கு கொஞ்சம் போதுங்கிற மாதிரியான ஃபினிஷில் தான் இருக்குது. பட் என்னோட நெக் வந்து நான் மேட்ச் பண்ணுறேன். அதுக்காக நான் ஃபவுண்டேஷன் நான் இப்போ நெக்குக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.0 எடுத்துக்கிறேன்.
ஸோ நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டுமே மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். நான் வந்து சொன்ன மாதிரி நேச்சுரலாக வந்து மினிமலாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு சேம் வித் ஸ்பூலி நான் வந்து பிளாக் கலர், இப்போதைக்கு என்கிட்ட ஷேடோ பேலட் தான் இருந்துச்சு. ஸோ ஷேடோ பேலட்லேருந்து பிளாக் அண்ட் லைட் ப்ரௌன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதிலே ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எதுவுமே எக்ஸ்ட்ராஸ் ட்ராப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் என்னோட ப்ரோஸ் வந்து கோம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க போகுது. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட், அதாவது லைக் ரொம்ப டார்க் ப்ரௌனும் கிடையாது, ரொம்ப லைட் ப்ரௌனும் கிடையாது, ஒரு மாதிரி மீடியமான ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துகிட்டு கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சும்மா லைக் அதை மட்டும் நல்லா பிளெண்ட். ஸோ ரெண்டு ஐஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக எனக்கு வந்து என்னோட ஐ மேக்கப் வேணும். நம்மளோட ஐ மேக்கப்பும் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஐ மேக்கப்புமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த கிளிட்டரி ஷிம்மரி ஷேட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சட்டிலாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து இந்த ஒரு ஷேட்லேயே வந்து என்னோட ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட் எடுத்து இங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி பண்ணதுக்கு இப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால நான் அப்படி விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஐலைனர் ஈவன் காஜல் போடுறதுக்கு கூட எனக்கு பெருசாக வந்து தோணலை. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து நான் என்னோடய லேஷ் மட்டும் என்னோட நேச்சுரல் லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா மட்டும் போட்டுக்க போகிறேன். அண்ட் மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எஃபெக்ட் வந்து நம்மளோட லேஷஸ்க்கு கொடுக்குது. ஸோ நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் என்னோட நேச்சுரல் லேஷஸை வந்து கேர்ள் பண்ணி நல்லா மஸ்கரா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இன்னுமே ஃபியூ ஸ்டெப்ஸ் தான், ஃபியூ ஸ்டெப்ஸ் முடிஞ்சிட்டா நம்மளோட மேக்கப் லுக்கே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மேக்கப் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ பவுடர் வச்சு நம்மளோட மேக்கப்பை வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேஸை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பவுடர் வந்து நான் பிஎஸ்சியோட அல்ட்ரா ஸ்டூடியோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக பேலன்ஸ் இருக்கிற ப்ரஷில் இருக்கிற பவுடர் வச்சு மற்ற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா நெக்லையுமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி எங்கே அதிகமாக ஸ்வெட் ஆகுமோ அந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பவுடர் நல்லா போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேவரட் பார்ட் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நான் ப்ளஷ் போடுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு ப்ளஷ் பெருசாக பிடிக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ப்ளஷ் போடுறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ நார்ஸோட ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைக் ஷேட் வந்து 05. அதுவுமே ப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் போடுறது பிடிக்காது, லைட்டாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர், மார்ஸோட ஹைலைட்டர். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 02 லக்கி. ஸோ நம்மளோட ஹைலைட்டிங் பார்ட்டும் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டெப் அது ஒன்று தான். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து சட்டிலாக தான் போகிறேன். நாங்கள் என்டையர் லுக்குமே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குங்கிறதுனால ஸோ நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ரையான் வந்து நான் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாசிலரோட ஷேட், இது என்ன ஷேட் அப்படின்னு தெரியல, M154 இருக்குது. நான் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணேன்னா வாங்கியிருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட நான் டெய்லி வேர்க்கே இப்போ இந்த ஷேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நியூட் பிங்க்கில் வராது, ஆக்சுவலி இது கொஞ்சம் நியூட் ப்ரௌன் மாதிரி இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து என்னோட ஃபேவரட் ஷேட்னா நான் இதுதான் சொல்வேன். ஷேட் வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். M154. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஷேட்ஸுமே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சசரிஸ் போடணும், ஆஸ் வெல் ஹேரை செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபுல் என்டையர் மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் மொத்தமாக என்னோட குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் நான் வந்து என்னோட குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ் போட்டுட்டு உங்களோட மீட் பண்ணுறேன். ஸோ எஸ், இதுதான் வந்து நம்மளோட உகாதியோட மேக்கப். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய மேக்கப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், ஹேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளோட சேனலில் வந்து இனிமேல் அப்கமிங்கில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே, இவ்வளோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் ஹாப்பி உகாதி.